ஓம் சிதாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் காசிக்கு போகணும்னு ஆசை, கங்கையில குளிக்கணும்னு ஆசை. ஆனா நெறைய பேரால அத செய்ய முடியல. ஒண்ணு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும், இல்ல வீட்ல கமிட்மெண்ட் இருக்கும். வயசான அப்பா, அம்மா வச்சுருப்போம். இல்ல வேலைக்கு போனா தாங்க ஆச்சு. எங்க பசங்கள எங்கங்க விட்டுட்டு போறது? சின்ன குழந்தைங்களா இருக்காங்க. அப்படிலாம் சொல்லும்போது, உங்களுக்கு ஒரு காசிக்கு போனால் எவ்வளவு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குமோ, எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ, அதே ஈக்குவல் புண்ணியம் நீங்க இருந்த இடத்துல, நம்ம சென்னை நீங்க எந்த எந்த ஊர்ல இருக்கீங்களோ, உங்க சுத்து வட்டாரத்திலேயே நீங்க அது பெறலாம். எப்படி பெறலாம்னா, நாட்டு பசு, நல்ல நாட்டு பசு கன்னுக்குட்டி போடும் இல்லையா? அந்த டைம்ல அந்த நாட்டு பசுவை வணங்கி 3 முறை சுற்றி வந்தால், அவ்ளோ பெரிய பாக்கியமா, அவ்ளோ பெரிய புண்ணியமாம். காசிக்கு போனால் என்ன பலன் கிடைக்குமோ, அந்த பலன் அந்த 3 முறை அந்த பசுவையும், அந்த கன்று ஈன்ற அந்த பசுவையும் சுற்றி வரும்போது நம்மளுக்கு கிடைக்குமாம். அத்தன பாக்கியம். அதனால தான் நம்ம நாட்டு பசு அங்க தான லக்ஷ்மி முதல் கொண்டு எல்லா தெய்வங்களும் அந்த மாடுல, பசுமாட்டுல தானே இருக்கு. ஸோ நல்லா பசுமாட்டை தொட்டு வணங்கிட்டு 3 முறை சுற்றி வரணும். அந்த பசு கன்று ஈன்ற அந்த பசுவை பார்த்து. அப்படி அதற்காக சில டைம்ல அங்க பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. மாட்டு தொழுவத்திலேயே விழுந்து கும்பிடலாம். தப்பு ஒண்ணும் கிடையாது. மாட்டு தொழுவ மண் அவ்ளோ நல்லது. ஸோ அதனால அது பண்ணுங்க. உங்களுக்கு காசிக்கு சென்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்.